அவனை கூப்பிடாத. ஏண்டா வாஜர் கால கீச்சிட்டான். ஓஹோ வாஜர் 5 வாஜர் கால கீச்சிட்டான். வாஜர் காஜா கீச்சாரா? சுத்தமான போறோம். டேய் தம்பி அது மறால் பாட்டோம். இது புடியா என்னத்த வந்துற கதியா பரவாலடா. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க தப்பா பேச மாட்டேன். ஓ நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்? ஆமா இவனுக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. மத்த அண்ணா ஏண்டா என்ன சொல்ற கேக்குறா? அவன் என்ன சொல்றான் பாத்தியா? ஏண்டா டேய் அச்சப்பா டேய் என்ன இங்க பாருப்பா அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தனா வாயில தப்பான வார்த்தை வரும். வராதுங்க. நான் எப்படி பட்டவன் கண்ணோட பிறந்தவன்? டேய் கதிரால பிறந்தன காட்டல கதிரால யார் சொல்றது? நீ தான் சொல்லிக்கலாம். ஏய் ஆமா தம்பி ஒரு மனிதனா பிறந்து விட்டா மட்டும் போதாது. ஆமா என்னது ஒரு மனிதனா இந்த பூலோகத்துல பிறந்துட்டா போதும். பிறந்து விட்டால் மட்டும் போதாது. என்னென்ன திரும்ப செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஒரு மனிதனா பிறந்தால் பொண்ணு கட்டி வைக்க வேண்டும். கட்டி வைக்கணும். பொண்ணு வெட்டி வைக்க வேண்டும். வெட்டி வைக்க வேண்டும். அது தவறா? பொண்ணு நட்டி வைக்கணும். கண்ணு என்ன சொன்னார்? கட்டி வைக்கணும். என்ன கட்டி வைக்கணும்? அது என்ன சொன்னார் சொல்லு. தெருக்கு சாரா கடையா கட்டி வைக்கணும். குடியாரா நாயே சொல்றாரு பாரு குடியாரா பைபாஸ் தாண்டி யாரே ஏத்த முடியாது. நான் கஷ்டம் இந்த ஒயின் ஷாப் பார்த்தா செவடியா படிங்கன்னா அவன் தெரியாது. டேய் டேய் பூபதி அவன் யார் தெரியுமா? சவுக்கடி சண்டாளன். சவுக்கடி சண்டாளன். ஆமாடா ஊத்த கீச்சி வாயில போடுற கண்ணு சவுக்கடி சண்டாளன். சண்டாளன் என்னால முடியல கூட ஆள வச்சு அடிப்பேன். நீ உனக்கு எழுப்புடா. டேய் எழுப்பு ஆமா தம்பி ஒரு மனிதனா பெண்ணு விட்டா மட்டும் போதாது. கட்டி வைக்க வேண்டும். நட்டி வைக்க வேண்டும். அது இந்த அவரை வெட்டி வைக்க வேண்டும். அது என்ன கேட்டியா? ஒரு மனிதனா பிறந்து விட்டால் பொண்ணு கட்டி வைக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒரு ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும். இந்த மாதிரி ஆலய கோயில் கட்டி வச்சுதான் பேர் போய் சாமி கும்பிடுவாங்க. கஷ்டத்துல சொல்லி சாமி கும்பிடுவாங்க. ஒரு ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும். ஆலயம் இல்லாத ஊரு சுடுகாடு. ஒரு ஊருன்னு இருந்தா ஒரு ஆலயம்னு ஒண்ணு இருக்க வேண்டும். அதுதான் சொல்லுது. ஒரு மனிதனா பிறந்து விட்டு மட்டும் போதாது. ஒரு ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும். அது தவறா? பொண்ணு நட்டி வைக்க வேண்டும் என்றால்
அது சாராய காசுக்கு பியால வரதான் தேவைப்படும், மத்தெல்லாம் தேவைப்படாதா? அதான் எரி விட நல்லா இருக்கும். ஏய் நட்டு வைக்க வேண்டும்னால் ஒரு ஆர வரிசைகமோ ஒரு அரச வரிசைகமோ பாலுல கண்களை நட்டு வைக்க வேண்டும். இந்த கோயில் பக்கத்துல ஒரு ஆலமரம் அரச மரம் நட்டு வச்சா ஆமா இருக்கிற வயசானவங்க போய் அதுல நெகிழ்ல இருப்பாங்க. ஆமாடா. பொண்ணு வெட்டி வைக்க வேண்டும் என்றால் ஒரு குளக்கரையை வெட்டி வைக்க வேண்டும். ஓ கொலைகாரியா? ஆமாண்டா. இவனை வெட்டி வைக்கணும். டாய் 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 அப்படி எல்லாம் செய்தால் கொலைகாரி வெட்டி வச்சா பலவிதமான பச்சைகள் வரும். எப்படி? அந்த கொலை வெட்டி வச்சவங்க பலவிதமான பச்சைகள் வரும். ஆர வரிசைகமோ அர்ச்ச வரிசைகமோ அதுல அமர்ந்து வெயிலுக்கு அமர்ந்து வெயில் சார்ந்த பிறகு அதுல இருக்கிற பாய்த்த ஒண்ணு விட்டு அந்த குளத்திலே நீரை இருந்து விட்டு மனதை சந்தோஷப்பட்டு பறந்து செல்லுமா. யாரு கண்ணாங்களோ யாரு கண்ணாங்களோ இந்த அரச மரம் யாரு கண்ணாங்க அந்த குளம் அந்த புண்ணியமா நல்லா இருக்கும், குடும்ப குட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே அந்த புறா வாய்த்துமா. அது வாத்தினால அந்த மனசை வாத்தோம், இந்த பெரியவங்கள வாய்த்தோம். ஆமா. அப்படி இருந்தாலும் என்ன பெரியவர்கள் யார் அது சகல எங்க வராமா கட்டி போட மாறோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் அப்படி வயதால பெரியவங்க போய் ஐயோ வெயில் அடிக்குதே இந்த நெகிழ சத்து உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துட்டு அவங்க மன சந்தோஷப்பட்டு வெயில் தாரை எங்க போவாங்க. அது ஏன் சொல்றது? ஏய் மனிதரா பிறந்த விட்டு பண்ணும் போதாது பொண்ணு கட்டி வைக்க வேண்டும் என்றால் ஒரு ஆலயத்தை கட்டி வைக்க. என்னடா அவங்க பாட்டு அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்கள பார்த்தே மாட்டேன். யார் அவங்களா? ஏய் எல்லாம் தூத்துல கண்ணு தெரியுறா, தூக்கத்துல கண்ணு தெரியாது உனக்கெல்லாம். வயசான பாட்டிய பார்த்து அவர்ன்றா பாவட எப்படி கட்டி வந்துடுறேன். அப்படியெல்லாம் செய்தால் அந்த ஒரு பேரும் புகழும் வெளியே வரும். ஆமாண்டா. யார் செஞ்சாங்களோ இந்த கோயிலை யாரு கட்டினாங்களோ இந்த குளத்தை யாரு வெட்டினாங்களோ என்ன இந்த பால் உள்ள கண்ணை மரத்தை யாரு வச்சாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச பேரும் புகழும் வெளியே வரணும் கண்ணு. அப்படி இருந்தாலும் இந்த சபை பார்த்தா என்னோட சபை திருவாகிய மகாலட்சுமி சபை கற்றார் கணிற்றோர் நம்மளெல்லாம் பெற்றவர் நம்மளெல்லாம் பெற்றோர் டீசல் இன்னைக்கு சைக்கிள் மாதிரியா டூல நாலு இருக்கு ஒரு வீட்டுல நாலு நிக்குது. அதனுடைய விலைவாசி எல்லாத்துக்கும் தெரியும், அதை கேட்கவில்லை. ஆமாண்டா. மாதா பிதா குரு தெய்வம். ஆமா அது வந்து கொண்டு இருக்குது பாஞ்சாலி அம்மன் பத்தினி பாஞ்சாலி. ஆமா பாஞ்சாலி அம்மனுக்கு ஆசாரி யாரான செய்து அதுல விட்ட பெருமதன் 2 நாள் கேளிக்கை சண்டை இரவு போக இரண்டாவது இரவு. ஆமா அப்படி இருந்தாலும் அந்த பாஞ்சாலி அம்மன் இந்த ஊர்ல குடியிருந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறேன். இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பாத்துக்கும் நாட கோயிலருக்கும் உனக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி எந்த ஊரு விளக்கத்தை விளக்கமா சொல்றேன்.
ஏண்டா ஏய் ஏய் ஏண்டா ஏய் தம்பி ஏய் தம்பி இதெல்லாம் யாரா எல்லாம் என் பங்காளி தான். சார் இங்கே வந்துக்கிறான் இல்ல நம்ம சொந்தக்கார ஆடுறானே கூத்தாடுறானே வந்து பாத்துட்டு போலான்னு வந்து பரவாயில்ல பரவாயில்ல தம்பி கூட என்னதான் சொல்றேன். ஏய் சந்திர குலத்தில் பிறந்த பாண்டி மகாராஜனுக்கும் குந்தி மாத்ராதேவிக்கும் பிறந்தது நாங்கள் ராஜாக்கள் கண்ண ஐயோ ராஜாக்கள் எப்படி ஐயா எப்படி எப்படி இந்த தருமன் ஒன்று தருமன் ஒன்று வீமன் 2 ஆட்டினன் 3 ஓ எப்படி தர்மராஜ் ஒன்று ஆமா இரண்டாவது பிரம்மராஜ் ஒன்று மூன்றாக அர்ஜுனன் 3 நகுல சகாதேவன் ஏய் என் சித்தனா இருக்காங்க பாரு மாத்ராதேவி அண்ணனுக்கு பிறந்தது நகுல சகாதேவன் நகுல சகாதேவன் ஆமா நாங்களும் ஐவர் ராஜாக்கள் தம்பி ராஜாக்கள் ஒருமே புசன கொண்ட எப்படி ஒரு மகன் புசன கொண்ட தர்மராஜா என்ற விளக்கம் அதான் விளக்கம் ஆமாண்டா விளக்கம் சொல்லாது அப்படி இருந்தாலும் எங்க சித்தப்பா பெரியப்பா இருக்கா பாரு யாரு திருவள்ளூர் மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் துரியன் முதல் விதுரன் கடை 99 பேர் 99 பேர் சொல்றாங்க 100 பேர் சொல்றாங்க 9 பேர் என்ன சேர்த்தா ஆமா ஆமா தம்பி அப்படி அவங்கள ஒரு 100 பேர் நாங்களும் ஒரு 5 பேர் அப்படி இருந்தாலும் தம்பி நான் பிறந்த நேரத்துல அப்படியே குசமாரி அதே பூமாரி இருந்தது ஆமாடா பூமாரி இல்ல பக்கத்துல கரடி மாதிரி டாய் டாய் பூ பூ ரோஜா பூ புஷ்பம் 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 என்ன மாரி கரடி தொட்டி அதெல்லாம் கிடையாது புஷ்பமாரி மழை பெய்து நான் பிறந்தவரை ஆமா தர்மராஜ் பிறந்து விட்டானு ஆமா புஷ்பமெல்லாம் ஆஹா அப்படி இருந்தாலும் எங்க பெரியப்பா இருக்க பாரு திருவட்டி மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் அந்த துரியன் பிறந்த நேரத்துல எப்படி அந்த துரியன் பிறந்த நேரத்துல அப்படி ரத்தமா ஆமா ரத்தமா இந்த தேளுக்கு பாம்புக்கு பல்லிக்கு இப்படிலாம் விஷயம் வந்தது அதெல்லாம் எப்படி வந்தது எப்படி அவன் பிறந்த நாள் தான் அந்த பள்ளி தேவையில்லாம் பிறந்த உடனே பிறந்த உடனே ஆமாண்டா விஷமெல்லாம் ஏறி விட்டது ஏன்னா அவன் மனதுல இருக்கிறது விஷம் புதிய விஷம் ஆமா அதனால இந்த இதுக்கு விஷமாகி விட்டது அப்படி நாங்களா ஒரு 5 பேர்கள் யாரு அவங்கள ஒரு 100 பேரு அவங்களுக்கு பகை ஏற்பட்டு அந்த சண்டாள பிரபாவி துரியோதனன் என்ன எங்க போற கண்ண முடினா ஒண்ணும் கிடையாது என்ன தெரியுமா சுத்தி செய்தான் சொல்றேன் ஒரு குளமணி இருந்தா எம்மா பேர் வந்து குளிக்கிறாங்க ஊர் மக்களே வந்து குளிப்பாங்க ஆமாண்டா ஊர் மக்களே வந்து குளிப்பாங்க அப்படி போராமை கொண்டு அவர் ராஜாக்களை கொல்ல வேண்டுமே அப்படி என்று குளிக்கிற குழந்தையிலே கூறு சராட்டி வைத்தா அம்மா நல்ல ஆமாண்டா தம்பி அப்படியே எல்லாம் சூதுமார்க்கம் செய்தோம் இறந்தாலும் நாங்கள் அதிலே தப்பித்து வைத்து விட்டோம் அதெல்லாம் யாருடைய அருளால எங்க மாமா இருக்காரு பாரு ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி ஆமா அந்த அருளால நாங்க அதிலையும் தப்பித்து வைத்து வந்தோம் ஆமாண்டா அப்படி தெரியுமா ஊர் மக்களே நடக்குது இருந்தாலும் ராஜாக்களை
நாங்க காசு வாங்கி கத்துறோம், நீங்க காசு கொடுத்துட்டு ஏய், இருந்தாலும் ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பாதையிலே நான் சிம்ல நாட்டினான். முள்ள நாட்டினீங்க. ஆமாண்டா. எப்பா எப்படிப்பட்ட புண்ணியம் போலையா நீங்க சாப்பிடு நின்று இந்த நம்ம சூழ்ச்சி பண்றாங்க. ஆமாண்டா தம்பி. ஏன் இந்த தவறு இந்த மண்ணுக்காக தான். இந்த பாவி மண்ணுக்காக. ஆமா ஆமா. மண்ணோ நாளைகிறான். மண்ணோ நாளைகிறான். ஆமாண்டா தம்பி. என்னடா தூங்கினா பாப்போம். தூங்கி பாப்போம். கண்ணை மூடிக்கினா நம்ம கொண்டு போறது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆமா. கண்ணை முடிக்கினா போதும். என்னதான் நீ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் ராம்போன ஆட்டாடி சம்பாதிச்ச மரா மளிகை கோடா கோபுரம் கட்டி வச்சிருந்தாலும் எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருந்தாலும் எல்லாம் போட்டுதான் போறோம். அப்படிதான் இருக்கும்போது இந்த பாவி மண்ணுக்காக ராஜாக்களை எத்தனையோ சுதுமார்கள் செய்தார். அப்படியா உன்னுகின்ற எத்தனையோ சுதுமார்க்கம் செய்தோமே ராஜாக்கள் சாகவில்லையே அப்படி என்று உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை ஏற்றிக் கொண்டார். படுபாய் சண்டால சதிகாரன் நல்ல பஞ்சாமா பையன். யாரா பேசுற? யாரு கேக்குற? அவனை கேட்டேன். நானும் அவன் தான். அவன் யாரு? அவன் உனக்கு பங்காளி. நான் யாரு? அவனுக்கு பங்காளி. அவன் செத்தா நீ தலை கட்டிவா. நான் செத்தா அவன் தலை கட்டிவான். பேமானி இன்னைக்கு நாங்க அடிச்சுக்கவும் பிடிக்கும். நீ எதுக்கான புறம்போக்கு என் பங்காளியா முன்னால பேசுறேன். அதுதான் ஊரா முடிச்சாண்டிங்களா போக கூடாது. இன்னைக்கு நாங்க ஒரு தகராறு வந்துச்சு அடிச்சுக்கவும் பிடிக்கும். என் பங்காளி என் முன்னால பேசுறாங்க நியாயமா? ஏன்னா சுரேஷ் கேட்க மாட்டியா? இப்ப கொண்டு எடுத்துக்காங்க ஒரு வீட்டுல குடுத்த மல்லாட்டி அடிச்சுட்டு மாஞ்சானா தடுக்க 4 பேர் போவாங்க. இவங்க நல்லா அடிச்சுட்டு மாஞ்சிட்டு மூஞ்சி கீச்சுக்குவாங்க. தடுக்க போனா அவங்க மூஞ்சில 4 உய்யும். ஏய் நாங்க புடிச்ச மல்லாட்டி அடிச்சுக்கோம் புடிச்சுக்கோ. நீ ஏன்னா வரீங்க போடா வெளியா அந்த ஊரு தண்ணிக்கு போக கூடாது. ஆமா ஏன்னா அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. நாளைக்கு கூடி இந்த பாஞ்சாலி கோயில் கட்டணத்துல இருந்து இப்ப வரைக்கும் மானிக்குதுன்னா அந்த பஞ்சாயத்தே தீரல. எப்படா நாளைக்கு தீரும்ன்றாரு. நாளைக்கு தீர்த்துரும். அது தேரவே இருந்தாலும் ஒரு பங்காளிய பேசுறான் அடிக்க வரான் விட முடியுமா? விட முடியுமா? ஒரு பங்காளிய துடிக்கலாம் ரத்தம் துடிக்கும். தான் ஆடனாலும் தான் சரீரம் ஆடும். ஆமாண்டா. அப்படி இருக்கும்போது என் பங்காளி நீ வந்து பேசுற இதெல்லாம் நல்லது இல்ல தம்பி. ஆமாண்டா எல்லாம் மேல வர மாதிரி ஒருத்தா பாத்துனாங்கிறான். அவன் பாத்துனாங்க. ஆமாண்டா.